இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்காக ஆரம்பிச்சனோ அதே விஷயத்த இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் த கோர்ஸ் ஃபார் ஃப்ரீ. எந்த ஒரு பேமெண்ட்டும் கோர்ஸுக்காக வாங்குறது இல்லை. சி, நீங்க பே பண்ணி படிக்கிற கோர்சஸுக்கும் ட்ரேஜினியஸோட கோர்சஸுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க தான் பார்க்க போறீங்க. பெய்டு கோர்சஸுக்கும் நம்மளுடைய கோர்சஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ட்ரேஜினியஸ்ல ஒரு விஷயம் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் ஃபார் ட்ரேடிங். சி, இதை சொல்றோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை சொல்றோம், நீங்க இப்ப நார்மலா ஒரு மென்டர்ஷிப் போய் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் டேஸ்ல ஒரு நல்ல ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா மினிமம் 40,000. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ரெசார்ட் அப்படி இப்படி வாங்க, அவங்களுமே 40,000 பிளஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே வாங்கல, மேபி அதுக்கு கீழே வாங்குவாங்களா இருக்காங்க. மேபி லோயஸ்ட் ஃபீஸ் அப்படின்னா 30,000 ரூபாய். இந்த 30,000 நீங்க அந்த மென்டார்ட்ட வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க 30,000 வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. கோர்சஸை லேர்ன் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க சொல்லி தர போறாங்க. எத்தனை நாள் சொல்லி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 10 to 15 days. எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டுமே அதுக்கு மேல போறது கிடையாது. 10 to 15 days தான் சொல்லி தராங்க. ஸோ இப்போ நிறைய ட்ரெண்ட், ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. பட் மக்கள் எல்லாம் அதை நோக்கி தான் போகிறோம். சி, இப்போ நான் எவ்வளோ பே பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிட்டேன்ல. இப்போ இந்த அமௌண்ட்டை நீங்க ஃபீஸா கட்டிட்டீங்கன்னா கேபிட்டலுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஒரு கேபிட்டலே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல டீசென்டான கேபிட்டல், ஒரு டீசென்டான கேபிட்டல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ப்ரோ, நான் ஒரு 10,000 வச்சு ட்ரேட் பண்றேன், 20,000 வச்சு ட்ரேட் பண்றேன், அது டீசென்டான கேபிட்டலா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். சி, 10,000 வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 10,000 வச்சு நான் ட்ரேட் பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா டெய்லி 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த வீடியோ கமெண்ட் கீழே நீங்க நினைக்கிறது உண்மையா இல்லைங்கிறத உங்க மனசை தொட்டு கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, 2ஆம் நாள் 2,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, 3ஆம் நாள் 3,000 ரூபாய் கூட ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஆனா 4வது நாள் உங்க அக்கௌண்ட் -0, எல்லாரையும் லாஸ் பண்ணிடுவீங்க.